வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, ராசிகளை பற்றி ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப நாளா. அது ஜோடியாக்ஸ பத்தி பேசுங்க, ஜாதகத்த பத்தி பேசுங்க, இந்த சேர்க்கைய பத்தி பேசுங்க. அதாவது ஜோடிகள் சேர்றாங்கல்ல, இந்த ஜாதகம் பார்த்து பொண்ணு பார்க்கறது. ஸோ நான் இந்த ஜாதகம், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ இந்த ராசிகள் பார்த்து இந்த ஜாதகத்துக்கும், இந்த ராசிக்காரருக்கும் செட் ஆகும். இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா லைஃப் குரோத்தா இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கையில நாசமா தான் போவாய்ங்க. அப்படின்ற மாரி கான்செப்ட்ல நெறைய சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம் பார்த்து, ராசிகள பார்த்து சேரணும்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளோ உண்மை இருக்கு? இதுல என்ன மாரி சயின்ஸ் இருக்கு? ரியாலிட்டி என்ன? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேர் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வீடியோவா இருக்கும். ஒரு சிலவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு பர்சனலா பரிச்சயமான மேசம், ரிஷபம், மிதுனம். ஸோ ராசியில் படிநிலை மேஷம், ரிஷபம், மிதுனம். ஸோ மேஷம்ன்றது வந்து நெருப்பு ராசி. ஸோ ஃபயர் அப்படின்றத சொல்றது. ஸோ ஃபயர்லேயே 3 விதமான ஃபயர் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு ஃபயர் வந்து நெருப்பை வச்சு வீட்டையும் கொளுத்தலாம், அடுப்பையும் கொளுத்தலாம், விளக்கும் பொருத்தலாம்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியிலையும் நெருப்பு இருக்கு, வீட்டை கொளுத்தக்கூடிய ஜோதியிலையும் நெருப்பு இருக்கு, சமைக்கக்கூடிய இடத்துலையும் நெருப்பு இருக்கு. ஸோ 3 கேட்டகிரிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் தனியாக பார்க்கலாம். பட் மேஜராக இருக்கிறது நெருப்பு இது. ஸோ நெருப்பு தத்துவம்னா கபகபன்னு எரியக்கூடிய ஒரு தத்துவம். ஸோ இது கூட யார் சேர்றது அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ மேஷம் நெருப்பு, ரிஷபம்ன்றது நிலம். ஸோ லேண்டு கம்முன்னு இருப்பாங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் தாங்குவாங்க. ஸோ நிலத்திலையுமே ஒரு சில 3 நிலைப்பாடுகள் இருக்கு. நிலநடுக்கம் வந்து பூகம்பமே ஒரு பிரளயமே உருவாக்க முடியும். ஸோ பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரிஷபம், மிதுனம் காற்று ராசி. ஸோ சொல்லவா வேணும், காற்றுலேயே பறப்பாங்க. ஸோ காற்றை வச்சு ஊழல் பண்ணுற உலகம் இது. காற்றை வச்சு பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வெறும் காற்றுன்னு நினச்சிடக்கூடாது. டிஜிட்டல் உலகம் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் டெக்கு, இந்த டிஜிட்டல் உலகம் இந்த காற்றில் தானே பறக்குது. ஃபோன் பேசுறது, இந்த ஏரில் தானே இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால மிதுனம் ராசி. அதுக்கு தான் ஜெமினி, சேட் ஜிடிபி, இந்த ஜெமினிலாம் எதுக்கு ஜெமினின்னு வச்சுருக்காங்கன்னா தொலைத்தொடர்பு. ஸோ டெக்னாலஜினாலே ஜெமினி. இந்த 3 இது பர்சனலாக நம்ம கனெக்ஷன் இருக்கு. சரி, இந்த 3 பேரை பார்த்துட்டோமா? ஸோ இப்போ 4 கேட்டகரியா இருக்கு. அது நெருப்பு, காற்று, நீர், நிலம். ஸோ இந்த 4 கேட்டகரி இருக்கு. இந்த 4 கேட்டகரி 2 செக்டார் பீப்புளாக ஜோடி ஆகுறாங்க. ஸோ அதுதான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்தெந்த ஜோடிகள் ஒன்று சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து மேசம், தனுசு, சிம்மம். ஸோ இது 3ம் நெருப்பு தத்துவத்தை குடிக்கக்கூடியது. ஸோ இவங்க 3 பேர் தனி கேட்டகரி. ஸோ இப்போ காற்று ராசியில் 3 சொல்லணும்ல, மிதுனம், துலாம், கும்பம். ஸோ இந்த 3 வந்து காற்று ராசியில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த 3 பேரும் இந்த 3 பேர் கூட கனெக்ட் ஆனாங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரதான் செய்யும், எல்லா பிரச்சனையும் நடக்க தான் செய்யும். பட் நெருப்பும் காற்றும் சேரும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? வேக்கம் பண்ணால் போதும். ஒரு பானை இருக்குது, ஒரு குட்டி பானை மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மெழுகுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதை மூடி வச்சோம்னா உள்ள ஏர் இருக்க வரைக்கும் தான் அந்த நெருப்பு எரியும். ஏர் காலி ஆயிடுச்சுன்னா நெருப்பு அமைஞ்சிரும். ஸோ அப்போ நெருப்புக்கு ரொம்ப முக்கியமானது காற்று, ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனும் ஃபயரும் சேரும் போது பயங்கரமாக ஜெகஜோதியாக இருக்கலாம். வீட்டையும் கொளுத்தலாம், அடுப்பையும் கொளுத்தலாம், கருவறையில் தெய்வமாகவும் வாழலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நிம்மதியாக வாழலாம். இந்த கேட்டகரியில் சேருது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி நான் கீழே போட்டு விட்றேன் பாருங்க. மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ இந்த 3 பேர் நெருப்பு. காற்று வந்து மிதுனம், துலாம், கும்பம். இவங்க 3 பேர் வந்து கனெக்ட் ஆனாங்கன்னா ஒரு ஸ்டேபிளான விஷயம் போகலாம், மேலேயும் போகலாம். ஸோ இது எந்த மாதிரி இந்த ஃபயரை பயன்படுத்துகிறோன்றது இருக்கு. காற்று வந்து ஒரு சில நேரத்தில் அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அடிக்காத வேண்டிய இடத்துல பேக்கப் எடுத்துக்கணும். அதே மாதிரி நெருப்பு ஒரு சில நேரத்துக்கு காற்றை அப்சர்வ் பண்ணிக்கணும், ஒரு சில நேரத்தில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த 2 பேர் அந்த புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த குடும்பம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் போகும். ஸோ அடுத்த 2வது டீம், மொதல் பேட்ச் முடிஞ்சா அடுத்த பேட்ச் நிலம் ராசி சொல்லணும். ரிஷபம், கன்னி, மகரம். இது வந்து நிலம் ராசி, ஹம்பிளான ஆட்கள். ஸோ நிலநடுக்கம், ஸோ எந்த வேணால் தாங்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்க பொறுமையின் பூமாதேவி ஆட்கள் வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் பொறுமையின் சிகரம். ஸோ ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க இருக்காங்க ஃபேமிலியே, ஐயோ அப்பா 12 வருஷம் 13 வருஷமாக ஒரு பொறுமையின் சிகரமாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது நான் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நீரும் நிலவும் சேரும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ கடகம், விருச்சகம், மீனம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 கேட்டகரி, அதாவது 6 பேர்
செட்டு மேலே 3 செட்டு கீழே 3 செட்டு. ஸோ செட்டு பூரி மாதிரி உட்காந்து ஒன்றா ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நிலமும் நீரும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நிலம் வந்து உழுது அதில் நீர் விட்டால் மட்டும்தான் பயிர் விளையும். வெறும் நிலம் வந்து நல்லா தான் எவ்வளோ தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து எவ்வளோ தான் செல்வம் பொழிக்கும் பூமியாக இருந்தாலும் நீர் இல்லைன்னா அந்த பூமி செழிக்கவே செழிக்காது. அதில் ஃபயரும் ஒன்றும் பண்ண முடியாது, காற்றும் ஒன்றும் பண்ண முடியாது. நீர்னால மட்டும்தான் உயிரை உருவாக்க முடியும். அதாவது பூமியும் நீரும் சேரும்போது தான் ஒரு உயிர் ஆற்றல் உருவாகுது. அதாவது சரியான காம்போன்னு அர்த்தம். ஸோ இந்த தன்மைகளை நீங்கள் தேடி பார்க்கணும். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய தன்மைகளை நீங்கள் உங்கள் பர்சனலாக இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன 12 ராசிக்குள்ளே தான் நீங்கள் யாராச்சும் இருப்பீங்க. ஸோ நெருப்பு, நீர், காற்று, அப்புறம் நிலம். ஸோ இப்போ இந்த 4 கேட்டகரியில் இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இதில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, கரெக்டு தான் இது, அப்புறம் இது இப்படி பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும். இந்த சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். இப்போது நிலமும் நீரையும் வச்சுக்குவோம். இப்போ நிலமும் நீரும் சேர்ந்துருச்சுன்னா சக்ஸஸ் தான். பட் பேசிக்காகவே சக்ஸஸ், பேசிக்காகவே அது அடிப்படையில் அது நல்ல ஒரு காம்போ. பட் அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது. ஸோ தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி அதிகமாக விட்டாலும் நிலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வெள்ளம்லாம் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, தண்ணி அது தண்ணி தானே. ஸோ வெள்ளம் வந்து மிகப்பெரிய மழைலாம் பெஞ்சுன்னா பயிர்கள் எல்லாம் நாசமாக போயிடுதுல்ல. ஸோ அதே மாதிரி நிலம் தண்ணி எவ்வளோ தான் ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே பாலைவன நிலமாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ கரெக்டான நிலம், கரெக்டான நீர் அளவு இருக்கும் போது பேலன்ஸ்டாக போகும். ஸோ இந்த பக்குவம் தான் இருக்க முடியும். என்ன ப்ரோ மறைபொருளாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஓப்பனாக சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மறைபொருளாக சொல்கிறோம். ஒரு சில நிலம் ஆணாக இருக்கும், பெண்ணாக இருக்கட்டும், 2 பேர் இருக்கட்டும், தாங்கும் தன்மையாக இருப்பாங்க. ஓவராக தாங்கிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு பூகம்பமாக வெடிச்சிருவாங்க. அப்படி வெடிச்சாங்கன்னா எல்லாரையும் உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அதாவது குழிக்க தள்ளிடுவாங்க. நிலநடுக்கம் வந்தால் எல்லாத்தையும் உள்ள இழுத்துரும்ல. ஸோ அந்த மாதிரி இழுத்துருவாங்க. ஸோ அவங்க தாங்குற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கு மேலே அவங்கள சாந்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லைனா பூமி நடுங்குச்சுன்னா குளத்தில் எவனும் வாழ முடியாது. ஸோ இந்த கேட்டகரி. அதே மாதிரி நீர், சுனாமி. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, சுனாமியும் அடிக்கும், மழையாக பெஞ்சு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். தண்ணி இல்லாமல் தவிச்ச வாக்கி செத்து போகும். ஸோ வறண்ட நிலப்பரப்பில் இருக்கவங்களுக்கு தண்ணியோட அருமை தெரியும். ஸோ இந்த வாட்டரும் நீரும் ரொம்ப பெரிய காம்போ. ஸோ இவங்க கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மிடில் வருவோம். இவங்க 2 பேர் பர்ஃபெக்ட் பேர். அதாவது மேலே ஒரு 6 ஜோடி, கீழே ஒரு 6 ஜோடி. இவங்க பர்ஃபெக்ட் ஜோடி, கரெக்டாக இருக்கும். பட் இடையில குறுக்காம இருக்க அந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு நெருப்பு போய் நீரோட கலக்கிறது, நிலம் போய் காற்றோட கலக்கிறது. ஸோ இதோட காம்போலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதுலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் யாராச்சும் ஒரு ஆள் கிவ் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கிவ் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தில். நீ சம்மந்தம் இல்லாமல் அன்பேலன்ஸாக நீ ஆட்களோட இணைஞ்சேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு தான் டிவோர்ஸஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ புரிதல் இல்லாத தன்மை தான். எங்கே போனாலும் யார் கூட உறவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் புரிதல் இல்லாதது. உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேனே, இப்போ நெருப்புன்றது வந்து கப்புன்னு பற்றிக்கிற ஒரு விஷயம். ஒரு கொஞ்சம் தூண்டி விட்டாலே போதும் பயங்கரமாக பற்றிக்கும். ஸோ நெருப்புன்றது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த டக்குன்னு பற்றிக்கிறது அப்படின்ற மீன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும் சொல்லுங்கள். பற்றிக்கிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பல சிக்கல்களில் மாட்டக்கூடிய ஆட்கள். வாக்கு வம்பாக இருக்கட்டும், இல்லை தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதில் டக்குன்னு பற்றிக்கிட்டு மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம காட்டுத்தீயாக இருக்கணுமா, இல்லை அடுப்பாங்கரையில் சமைக்கல் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்களே அந்த நெருப்பாக இருக்கணுமா, இல்லை சாந்த சொரூபியாக கோயிலுக்குள்ளே இருக்க அந்த விளக்கில் இருப்பாங்கள்ல அந்த நெருப்பாக இருக்கணுமா, நாம தான் முடிவு பண்ணணும். ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே இலைமறைக்காயாக சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி காற்று அடிக்கும் போதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது, எல்லா பக்கமெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த அலைப்பாயும் திசை. ஸோ பறந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும். ஒரு சில இடத்துல தேவை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகணும். புயலாக அடித்து சூறாவளி அடித்து தூக்கிடக்கூடாது. ஸோ அதனால பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ காற்றும் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு இருக்கணும், நெருப்பும் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு இருந்தால் செம்ம காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு மாற்றி நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். நெருப்பும் நீரும் சேர்ந்துச்சுன்னா நெருப்பு நல்லா ஒரு எரிஞ்சு கொடுத்துருக்கும். ஸோ நீர் கனெக்ட் ஆனால் என்ன ஆகும், நீர் அமர்த்தி போடும். இதில் எதுவுமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த நெருப்பு ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நீரை ஆவியாக்கி பசுமாக்கி விட்டுரும். அப்போ நெருப்பு அணைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நெருப்பு அணைச்சி விடுவோம். ஸோ ரெண்டுமே ஒரு டெட்லி காம்போ. அதாவது ஒரு மோசமான ஒரு உறவு முறைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெண்டும் பேலன்ஸ்டாக கொஞ்சம் ஒட்டாமல், தாமரை இலை போல் நீர் போல் தாமரை இலையில் நீர் ஒட்டிட்டு ஓடி ஓடுங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது ஒரு நெருப்பு ராசியும் ஒரு நீர் ராசியும் இணையவே முடியாது. இணைஞ்சால் ப்ராப்ளம்ஸில் தான் போய் முடியும். இல்லை யாராச்சும் ஒரு ஆள் அணைஞ்சு போய் தான் ஆகணும். ஒன்று அணைஞ்சு போகணும், இல்லை பறந்து போகணும், அதாவது ஆவியாக மாறணும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெருப்பு ராசி ரொம்ப உஷ்ணமான ஆட்கள். அவங்க இந்த நீர் ராசியோட குளிர்ச்சியான ஆட்கள். இவங்களோட காம்போ சேரும்போது, இவங்க அதிக ஹீட் ஆயிட்டாங்கன்னா, இவங்க காத்தா மாறிருவாங்க. ஸோ இவங்க அதிகமா தண்ணி ஆயிட்டாங்கன்னா, இவங்க அமர்ந்து போயிருவாங்க. அப்பயும் அமர்ந்து போனா காத்தா வரும். ஸோ ஒண்ணும் இல்லாம போயிரும்னு அர்த்தம். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி காம்போ டெட்லி சேரக்கூடாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றதுக்கான காரணம். இயற்கை எல்லாத்துக்கும் குடுத்துருச்சு. அதுக்காண்டி எங்களுக்கு புடிச்சு போச்சு. அதனால இந்த மாரி மாறி இருக்கோம்னா, அப்ப ஏதாவது ஒண்ணு நீ இழந்து தான் ஆகணும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதிக்கு நீ மாறி செயல்படலாம் தப்பில்ல. அந்த ஃப்ரீடம் உனக்கு இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீடமோட விளைவையும் நீ சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கு ரெடினா நீங்க பண்ணிக்கலாம். பட் காற்றும் நிலமும் இது ஒரு காம்போவா யோசிச்சு பாருங்க. அது யோசிச்சு பாருங்க. காத்தடிச்சுட்டே இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன பயிர் வைக்க முடியாது. ஒரு செடி இருக்காது. காத்தடிச்சு அந்த செடி விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு இது பண்ண முடியாது. ஸோ புழுதி பறந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த காத்தும், நிலமும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு சேராது. காத்து மேல இருக்கும், நிலம் கீழ இருக்கும். நடுவுல இடம் தான் இருக்கும். பெட்டுக்கு நடுவுல தலகாணி தான் இருக்கும் பார்த்துக்கங்க. ஸோ இவங்கள மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, சத்தியமா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிலமும், ஒரு காற்றும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிலம் வந்து பொறுமையாவே இருக்கும். காற்று ஓடிக்கிட்டே இருக்கும். யார்றா சோத்து மூட்டை பிள்ளைங்க மாரி உட்காந்துட்டே இருக்கான்னு காத்துக்கு தோணும். அதோட தன்மை. இப்ப காத்த பார்த்து நிலம் என்ன சொல்லும்? இவன் என்ன ஓடுகாலி பயலா இருக்கான். ஸோ அப்படி தோணும். அப்போ உங்க 2 பேரும் காம்போ இருந்துச்சுன்னா, நடுவுல கோடு தான் இருக்கும். வீட்டுக்கு நடுவுல அந்த விசு படம் மாரி கோடு கிழிக்க வேண்டியதா. ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ இதுலயுமே கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டேஞ்சராவும், டெட்லி காம்போவா இருக்கும். இது தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ கிரியேட் பண்ணும். ஸோ இதுல கொஞ்சம் கவனமா நம்ம இருக்க வேண்டியது இருக்கு. ஓகே. இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் இதுவங்கலாம் பார்த்தாச்சு. இப்போ ஃபயரும் நீரும் சேர்ந்தா என்ன ஆகும்னு பார்த்துட்டோம். நிலமும் காற்றும் சேர்ந்தா என்ன ஆகும் பார்த்துட்டோம். இப்போ நெருப்பும் நிலமும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஸோ யோசிச்சு பாருங்க. நெருப்புன்றது வந்து நல்லா பத்தி எரியக்கூடிய ஒரு விஷயம். நிலம்ன்றது வந்து ஒரு நல்ல வளம் பொருந்திய நிலம் இல்லைன்னா காத்து வானத்திலேயே எரிஞ்சிட்டு இருக்காது. இப்போ ஒரு நெருப்பு இருக்குன்னா அது வானத்திலே எரிஞ்சிட்டு இருக்காது. நிலத்தோட உதவி இருந்தால் தான் எரி. அது நிலத்துல தான் இருக்கும். ஒரு நிலத்தோட ஒட்டி தான் இருக்கும். இப்போ நிலமும் நெருப்பும் இருக்கு அப்படின்னா, நிலத்துல நெருப்பு பரவும். அது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு, நிலம் வந்து ரொம்ப சோர்ந்து போச்சு அப்படின்னா வறண்டு போயிரும்னு அர்த்தம். அப்போ மொத்தமா பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். மொத்தமா கொளுத்திட்டு போயிரும்னு அர்த்தம். நல்ல செல்வ செழிப்பா கிரீனிஸா இருக்கு அப்படின்னா, நெருப்பு அந்த அளவுக்கு பரவாது. ஸோ இந்த ஒரு சாந்தப்படுத்தி ஓரளவுக்கு காம்போவா இருக்கும். அத எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், எந்த மாரி மனநிலையில இருக்கோன்றத பொறுத்து. பட் இதுவும் ஒரு ப்ராப்ளமான ஒரு காம்போ தான். இயற்கையில மீதி நெறைய நடந்துட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு சவால சந்திக்க முடியும் அப்படின்னா செஞ்சுக்கங்க. ஸோ நீரும், காற்றும் இது 2ம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா காத்து யோசிச்சு பாருங்களேன். நீராவியாகி காத்தா மாறுது. திருப்பி மேல போய் மழையா பெஞ்சு நீரா வந்துருது. ஸோ இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போயிரும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காத்தடிக்குது. காத்து வந்து மேல பறந்து அப்படியே காத்து அப்படியே ஆகாயத்துல மேல போய் அப்படியே மேகமா மாறுது. ஸோ நீர் அப்படியே மேகமா காத்தா மாறி மேல போய் மேகமா மாறுது. திருப்பி மழையா தண்ணியா கீழ வந்துருது. ஸோ இப்போ உங்க ஒரு சைக்கிள்ல இருப்பாங்க. நீரும், காற்றும். ஸோ இவங்க கூட ஓரளவு செட் ஆயிக்கலாம். பட் இந்த நிலமும், நெருப்பும் இதே மாரி ஒரு சுழற்சி தான். பட் இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இந்த மாரி விஷயங்க தாங்க. இந்த 4 செட்டார் கேட்டகரி தான் இருக்கு ஜாதகங்களே. சிம்பிளான விஷயம். 12 ராசிகள், 4 கேட்டகரி. ஸோ 2 காம்போஸ். நெருப்பு, காற்று, நிலம், நீர். இவங்க 2 பேர் 2 டீம் இருக்காங்க. பட் 4 பேர் சேர்த்து காம்போ. ஜோடி ஜோடியா 2 டீம் இருக்கு. இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்க. இதில் சிம்பிளான விஷயம். இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ட்யூட்டோரியல் மாதிரி ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நீங்களே அந்த கரெக்டான ஒரு ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இது பொழப்பா தெரியல. ஜாதகத்தை வந்து இது பொழப்பா தெரியல. ஜஸ்ட் அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தேடி பார்த்ததுக்கே நமக்கு எவ்வளோ மேட்டர் கிடைக்குது. நான் தான் ஒரு விஷயத்துக்குள்ள போனேன்னா ஃபுல்லாக என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்ல. ஸோ அப்போ பார்த்துட்டு வந்தேன். இவ்வளோதான் அது சிம்பிளான ஸ்டார்டிங் விஷயம். எல்லாருமே போய் ஜாதகம் பொறுத்த பார்க்க சொல்கிறதுக்கான காரணம் இதில் நம்பலாமா நம்ப வேணாமான்னு சொன்னீங்கன்னா, இது ஆக்சுவலி சயின்ஸு. தன்மையை பொறுத்தது. ஒருத்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்குதுன்ற நம்புறீங்கல்ல. ஒருத்தன் கோவக்காரனா இருப்பான், ஒருத்தன் அமைதியானவனா இருப்பான், ஒருத்தன் ஓடுதலி பயலா இருப்பான் காத்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? கண்ணு முன்னாடி தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இதைத்தான் ஜாதகம்னு சொல்கிறாங்க. இதை ஒரு குரூப் வந்துட்டு திராவிட குரூப் இதெல்லாம் போலி பித்தலாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை காற்று இருக்குல்ல, நீர் இருக்குல்ல, நிலம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. இதுதான் இயற்கையில் இருக்கும். நாம வேற எங்கேயோ வந்து வரல. இந்த பிரபஞ்சத்துல நாமளும் ஒரு அங்கம். அதாவது இந்த நீருக்கும் நிலத்துக்கும் 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டது தான் நம்ம.
ஏங்க என்னங்க இது? ஏதோ சாதாரண விஷயம் தானேங்க. இது கூட உங்களுக்கு புரியலையா? இந்த திராவிட கழகம் பேசுறது, இந்த பகுத்தறிவு பேசுறாங்கல்ல, இந்த தற்கொலை பேசுறதெல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். நமக்கும் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஏன் முட்டா பயலே! ஐம்பூதங்களும் சேர்ந்த ஒரு உடல் தானடா நம்ம உடம்பு. ஆமாவா இல்லையாடா? இத ஒத்துக்கிறியா இல்லையா சயின்ஸ் படி? ஆமா தானே? அப்ப நீ சொல்றதும் நாங்க சொல்றதும் ஒண்ணு தானே. அப்ப நீ என்ன புதுசா வந்து என்ன பூத்த பார்க்குற? அதாவது இருக்க உண்மைய மறைச்சு உன்ன குழப்பி விடுறது தான் இந்த பகுத்தறிவு கூட்டம் பண்ற வேலை. அதாவது பகுத்தறிவு நல்ல விஷயம் தான். அத கருப்பு சட்டைய போட்டுக்கிட்டு இந்த திராவிட கழகங்கள் வேற லெவல்ல மாத்தி விட்டாங்க. அதாவது நல்லத ஃபுல்லாம் கெடுக்கிறதே இவங்க வேலையா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளான மேட்டர். ஸோ இப்போ நாத்திகமா இருந்தாலும் சரி, ஆர்த்திகமா இருந்தாலும் சரி, 2க்கும் இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். புரிதல். புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நாத்திகவாதியாவும் இருக்கலாம், ஆஸ்திகவாதியாவும் இருக்கலாம். ஆன்மீகத்தையும் நம்பலாம், சயின்ஸையும் நம்பலாம். 2ம் ஒண்ணு தான். ஸோ கடவுளையும் நம்பலாம், சாத்தானையும் நம்பலாம். 2ம் ஒண்ணு தான். ஸோ 2மே தன்மை. இது எதுவும் வேற வேற எங்கெல்லாம் இல்ல. எல்லாம் இங்க தான் இருக்கு. 2 குணமும் நமக்குள்ள தான் இருக்கு. இப்போ 5 பூதங்களுக்குள்ள அடங்கி தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ இவ்வளோதான் விஷயம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உலக ரகசியம் புரிஞ்சிரும். இங்க என்ன ஒரு சிக்கல்னா, இவ்வளோ விஷயம் பேசுற நமக்கு, நமக்கு ஏத்த மாரி ஒரு பாடம் கிடைச்சா தான் செட் ஆகும். இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஊருக்கே ராஜாவா இருந்தாலும், வீட்டுக்கு தொடப்பக்கட்டையா தான் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கைய சூப்பரா நிம்மதியா வாழ்ந்துட்டு போங்க. எந்த சிக்கலும் இருக்க போறதில்ல. ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இத வச்சு நீங்க கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்க. மேபி கல்யாணத்துக்கு வரம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு விஷயத்த செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்ன்றப்போ நீங்க தேடி தான் பார்க்க போறீங்க. அப்ப இத நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா, அத நீங்க உங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஈஸியா ஒரு அடாப்ட் ஆயிக்கலாம். இந்த புரிதல் இருந்துச்சுனாலே, நம்ம அந்த தன்மைய புரிஞ்சுக்கலாம். ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களோட ராசி என்ன, நம்ம ராசி என்ன, உங்களுடைய குணம் இப்படி இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க செயல்படுறாங்க. நம்ம இந்த ஒரு குணத்துல இருக்கோம். அதனால தான் நம்ம இப்படி பண்றோம். சரி 2 பேரும் காமா ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துப்போம். சிம்பிள். சூப்பரான ஒரு லைஃப் இருக்குமா? சிம்பிளான விஷயம். Who is this guy?